ஹாய் நண்பர்களே, இதோ பாருங்கள் முல்லைப்பூ செடி நட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ சுத்தமாக இருக்குது இடம் பாருங்கள். எதுவும் புல்லு புளிச்சி எதுவுமே இல்லாமல் நீட்டாக இருக்குது பாருங்கள். இதை நடுறதுக்கு முன்னாடி காடு எப்படி இருந்துச்சுன்னா இதோ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்படி தான் இருந்துச்சு. இப்படி இருக்க காட்டை இந்த மாதிரி சுத்தம் பண்ணி இப்போ நீட்டாக முல்லைப்பூ செடி நட்டிருக்கேன். அதே 2 வருஷம் ஆச்சு. பதியை நான் சரியான முறையில் கவனிக்கலை. ஓரளவுக்கு பரவாயில்லாமல் பார்த்து வந்தேன். அந்த பதியம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முல்லைப்பூ செடி இந்த இருக்குது பாருங்கள். அப்படியே காட்டுறேன் பாருங்கள். தெரியுங்களா? முல்லைப்பூ செடி புறம் பூ பூத்து கிடக்கு. காலையில் எடுக்கலை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை கொஞ்சம் கம்மியாக போகிறதுனால எடுக்கலை. செடி பாருங்கள் பூ எப்படி இருக்குன்னு. நல்லா பாருங்கள். இதான் முல்லைப்பூ செடி. தெரிந்த நண்பர்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாத நண்பர்கள்லாம் பார்த்துங்க. பார்த்தீங்களா? முல்லைப்பூ செடி இது 2 வருஷ செடி. அடுத்து பாருங்க, நல்லா வளர்ச்சியான செடி பாருங்கள். இப்படி தான் இருக்குது. இந்த பாருங்கள், வளர்ச்சி அடைஞ்ச செடி. பூ பூத்து மலர்ந்து கிடக்கு. பூ எடுக்கலை, இந்த 2 நாளாக எடுக்கலை. ஏன்னா விலை கம்மியாக இருந்தது, அதனால் பாருங்கள். இதுதான் விலை எப்போ விற்கும்னு கேட்டிங்கன்னா, மல்லிகைப்பூ கொஞ்சம் குறைஞ்சிச்சு அப்படின்னா, மல்லிகைப்பூ குறைஞ்சிச்சின்னா, அதாவது மல்லிகைப்பூ பூ வரத்து கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு முல்லைப்பூ விலை கூடும். இப்போ விலை கொஞ்சம் கம்மியாக தான் விற்கிது. ஸோ அதனால் பூ எடுக்கலை. இந்த மாதிரி நிலத்தை நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க. சுத்தமாக வச்சுட்டு எந்த ஒரு பயிர் பண்ணுறதா இருந்தாலும், எந்த ஒரு விவசாயம் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி சுத்தமாக வச்சுட்டு பண்ணுங்கள். இந்த மாதிரி சுத்தமாக வச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயிர் நல்லா வரும், நல்லா நீட்டாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ செலவழிச்சிங்கன்னா, ஒவ்வொரு பதியமும் ஒரு பதியம் 60 ரூபாய்க்கு எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் பதியம் 80 ரூபாய்க்கு எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் பதியம் 100 ரூபான்னு எடுத்திருக்கேன். ஸோ அதனால் பதியம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். சின்ன பதியமாக தான் கொடுப்பாங்க பாக்கெட் பதியத்தில். பார்த்திங்கன்னா கேப்பு எவ்வளோ விட்டு நடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சது 8 அடி விட்டு நடுங்க. ஒரு செடிக்கு ஒரு கேப்பு 8 அடி, குறைஞ்சது 8 அடி இருக்கணும். 8 அடி இருந்தால் தான் உங்களுக்கு செடி நல்லா பெருசாக வந்துருச்சு. 1 வருஷம் 1.5 வருஷத்தில் செடி நல்லா அடர்த்தியாக வந்துடும். செடி அடர்த்தியாக வந்துருச்சு அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி இதுவே கம்மியான அடர்த்தி தான். இந்த செடிக்கும் இந்த செடிக்கும் பாருங்கள் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு. அந்த செடியை பாருங்கள். இந்த செடிக்கும் எவ்வளவுனா 10 அடி வச்சுருக்கு. 10 அடி வச்சதுனால இவ்வளோ கேப் இருக்குது. ஸோ இன்னும் இந்த செடி இன்னும் வளர்ந்துச்சுன்னா அப்படியே 2 ஒட்டுற ஸ்டேஜுக்கு வந்துடும். அதனால தான் சொல்கிறது, குறைஞ்சது முல்லைப்பூ செடிக்கு 8 அடி கம்பல்சரி 8 அடி. இந்த பக்கம் 8 அடி சைடு, அந்த பக்கம் ரைட்டில் 8 அடி, லெஃப்டில் 8 அடி விட்டு நட்டிங்கன்னா உங்களுக்கு கரை போகிறதுலேருந்து எல்லாமே நீட்டாக இருக்கும். உங்களுக்கு பெரிய செடியாக வந்தாலுமே 2 ஒட்டாது. ஒன்றோட ஒன்று ஒட்டுச்சு அப்படின்னிங்கன்னா பூ பூக்காது. பூ அதிகமாக மகசூல் கிடைக்காது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு அரும்பு நிறையா கட்டாது. அதனால் செடி 8 அடி, குறைஞ்சது 8 அடி, 9 அடி கூட விட்டு நல்லா ஒன்றும் தப்பு கிடையாது. இடம் கம்மியாக இருந்துச்சுன்னா 8 அடி விட்டு நடுங்க. 8 அடிக்கு கம்மியாக நடாதீங்க குறைஞ்சது. அப்போ தான் செடி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், இடம் விட்டுருக்கும். உங்களுக்கு உள்ளே போய் பூ எடுக்கிறதுக்கு வசதியாகவும் இருக்கும். உங்களுக்கு அரும்பு நல்லா நிறையா கட்டும், நிலன்னு அடிப்படாது, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி நடுங்க. நடும்போது எப்படி நடணும் அப்படின்னிங்கன்னா, குழி மம்பட்டியில் நல்லா ஈரமாக இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா ஒரு 3 விட்டு 4 விட்டு நல்லா ஓரளவுக்கு குழியை வெட்டிக்கோங்க. பாக்கெட்டு பதியம் வாங்கிட்டு வரவங்க பாக்கெட்டு பதியம் வாங்கிட்டு பாக்கெட் அந்த பை இருக்கும், அந்த கருப்பு கலரில் பை இருக்கும்ல, அதெல்லாம் கிழித்து எடுத்துருங்க. கிழித்து எடுத்துகிட்டு அந்த மண்ணை எடுத்துடக்கூடாது. அந்த மண்ணை அப்படியே வச்சு உள்ளே வச்சு நடணும். அப்படியே வச்சு மண்ணை போட்டு மூடிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, நல்லா அமுக்கி விடணும்.
நல்லா கையை வச்சு அமுக்கி விடணும், இல்லைனா காலை வச்சு அமுக்கி விடுங்க. நல்லா அமுக்கி விட்டால் தான் உள்ளே வந்து காற்று போகாத அளவுக்கு இருக்கணும். அப்போ தான், ஏன்னா உள்ளே காற்று போச்சு அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து செடி வந்து செத்து போயிடும், உங்களுக்கு வந்து உயிர் பிடிக்காது. அதான் நல்லா வந்து அமுக்கி விடணும். அமுக்கி விட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் செடி. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இதை பக்கத்தில் காட்டுறேன். பார்த்தீங்களா, இந்த செடி நட்டு 2 நாள் ஆச்சு. இன்னையோட செடி எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, நல்லா நீட்டாக இருக்கா உங்களுக்கு. அந்த மாதிரி தான் இருக்கணும் செடி, இந்த மாதிரி தான் இருக்கணும், நல்லா நீட்டாக. இதான் பம்பு, இதெல்லாம் தண்ணி வரும் உங்களுக்கு. இதான் வாய்க்கால் போகுது பார்த்தீங்களா, இதான் வாய்க்கால். இதுவுமே வந்து இன்னும் இப்போ 2 நாள் ஆச்சா, வெயிலில் அப்பப்போ தூறல் விழுந்துக்கிட்டே இருக்குது புண்ணுண்டு. அதனால் உங்களுக்கு வந்து காய்ச்சல் கொடுக்கல, இன்னும் இடம் வந்து காய்ச்சல் கொடுக்கல, இன்னும் ஈரமாகவே இருக்குது. நல்லா வெயில் அடிச்சிருந்துச்சுன்னா நீளம் காய்ச்சல் கொடுத்துருக்கோம். மறுபடியும் ரெண்டாவது தண்ணி எப்போ விடணும் அப்படின்னீங்கன்னா, முதல் தண்ணி எப்படின்னா பதிய வச்சு அன்னைக்கே வந்து தண்ணி விட்டுறணும். நீங்கள் ரெண்டாவது தண்ணி எப்போ விடணும்னா, நல்லா வெயில் அடித்து நல்லா காஞ்சிருந்துச்சு அப்படின்னாங்கன்னா மறுபடியும் ஒரு 5 நாள் கழித்து தண்ணி விட்டுறணும். இல்லை அப்படின்னிங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு சூடு ஏறிடும், கீழே மண் வந்து சூடு ஏறிடும், வெப்பல் தாய்க்கிறோம், செடி செத்து போயிடும். 5 நாள் 6 நாள் குறைஞ்சது ஒரு 7 நாளுக்குள்ளே தண்ணி மறுபடியும் ரிட்டர்ன் தண்ணி பாய்ச்சிடணும். அப்படி இல்லை அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு வெப்பல் தாய்க்கிறோம். வெயிலில் இந்த மாதிரி மேகமூட்டமாக இருக்குது, இந்த மாதிரி காயாமல் இருக்குது அப்படின்னா ஒரு 10 நாள் கூட தாக்கு பிடிக்கும். நான் சொல்கிறது வந்து எந்த மண்ணுக்கு அப்படின்னிங்கன்னா, கரம்ப மண், இந்த மாதிரி மண்ணுக்கு. இந்த மாதிரி மண் பாருங்கள் பார்த்தீங்களா, இந்த மாதிரி மண்ணுக்கு தான் வந்து ஈரம் நல்லா வந்து பிடிக்கணும். ஈரம் வந்து நல்லா தாக்கு பிடிக்கும். ஒரு வாரம் 10 நாள் 15 நாள் கூட தாக்கு பிடிக்கும். செம்மண் பார்த்தீங்கன்னா, செம்மண்ணில் வந்து நீங்கள் வந்து குறைஞ்சது பதிய நட்டு அன்னைக்கே தண்ணியை விட்டுறணும். அடுத்து 2வது தண்ணி பார்த்தீங்கன்னா 3 நாளில் விட்டுறணும். 3 நாள் அல்லது 4 நாளில் விட்டுறணும் தண்ணி. இதுதான் பயிர் பண்ணுற முறை. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்தில் உங்களுக்கு வந்து தளவெடுக்க ஆரம்பிச்சிடும், சிம்பு வெடிக்க ஆரம்பிச்சிடும், துளிர் விடுறோம். துளிர் எப்படி விடும்னா, சைடில் பார்த்திங்கன்னா அந்த முட்டுனாக விட்டுருக்கோம். அப்புறம் மறுபடியும் அந்த ஒரு மாதம் கழிச்சனுமே அடுத்து ஒரு 10 நாளில் பார்த்திங்கன்னா அது வந்து அப்படியே கொஞ்சம் கிளையாக எந்திரிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி தான் இருக்கும் முல்லை செடி. எப்போ உங்களுக்கு வந்து நல்லா சம்பாதிக்கக்கூடிய டைம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, மழை சீசனில் மல்லிகைப்பூ வராது. மல்லிகைப்பூ வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து முல்லைப்பூ ரேட்டு வந்து 1500 ரூபா, 2000 ரூபா, 2500 கூட போகும். சரிங்களா, நல்லா சம்பாதிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாளில் வந்து பூ எடுக்கணும்னு எனக்கு இது இல்லை. நான் வந்து எனக்கு அந்த ஒரு 8வது மாதம் 9வது மாதம் காய விட்டுருங்க செடியை. 8வது மாதம் 9வது மாதம் செடியை காய விட்டிங்கன்னா 10வது மாதத்துலலாம் வந்து உங்களுக்கு வந்து மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உரத்தை மட்டும் போட்டு விட்டால் போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து பூ நிறையா வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு மழை சீசனில் வந்து மல்லிகைப்பூ வராது. அப்போ முல்லைப்பூ வரும்போது முல்லைப்பூ வந்து குறைஞ்சது 1500 ரூபா, 2000 ரூபா, 2500 கூட போகும். 1000 ரூபாய்க்கு கம்மியாகாது உங்களுக்கு வந்து. அப்போ வந்து நீங்கள் வந்து முல்லைப்பூ வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 8 மாதத்துக்கு வரும் பூவு. எப்படி பார்த்தாலும் கூட உங்களுக்கு 6 மாதத்துக்கு கம்மியாகாது. 6 மாதத்துக்கு பூ வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக, கம்மியாகாது. பூ கம்மியாகும், கூடும் கம்மியாகும். எப்படி கூடும் கம்மியாகும்னா, நீங்கள் தண்ணி விடுறத பொறுத்து இருக்குது. தண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, உரத்தை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, உரம் வந்து நீங்கள் 10 நாளைக்கு ஒரு தண்ணி விடுறப்பெல்லாம் உரம் போடக்கூடாது. குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கணும். குறைஞ்சது 30 நாள் ஆகிருக்கணும். ஒரு தடவை உரம் போடுறீங்க அப்படின்னா 2வது தடவை உரம் போடணும்னா 30 நாள் வந்து கம்பல்சரி இருக்கணும். அதுக்கு முன்னாடி உரம் போடக்கூடாது. அப்படி உரம் போட்டீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே செடி பூ வந்து தொடர்ச்சியாக வந்து கம்மியாகாமல் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, முல்லைப்பூ செடியோட இது வந்து அமௌண்ட்டு சம்பாதிக்க வேண்டிய டைம் வந்து இதுதான். உங்களுக்கு வந்து அந்த 9வது மாதம் 10வது மாதத்துக்கு மேலே அந்த மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சுன்னா ஜனவரி பிப்ரவரி மாதம் வரைக்கும், அந்த பனிக்காலம் முடிகிறது வரைக்கும் உங்களுக்கு மல்லிகைப்பூ வராது. அப்போ மல்லிகைப்பூ வராது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 4 மாதத்துக்கு குறைஞ்சது 3 மாதத்துலேருந்து 4 மாதத்துக்கு முல்லைப்பூ விலை வந்து நல்லா வைக்கும். அந்த டயத்தில் நீங்கள் வந்து நல்லா சம்பாரிச்சிக்கலாம். மற்ற நாளையில் வந்து முல்லைப்பூ வந்து ரேட் ரொம்ப கம்மியாக தான் போகும். நீங்கள் பூ வந்து நீங்கள் எடுக்கலாம், எடுக்காமல் கூட விடலாம்.
ஏன்னா எடுக்காமல் விட்டிங்கன்னா புழு பூச்சி இதெல்லாம் நிறையா பற்றும், செடி வந்து வீணாகும். இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இங்கே பூ 40 ரூபா 50 ரூபா தான் விற்கும் ஒரு சில சமயம் முல்லைப்பூ. ஒரு சில சமயம் பார்த்திங்கன்னா 150 ரூபா 200 போகும், 300 கூட போகும். முகூர்த்த டைங்களில் பார்த்திங்கன்னா 400 500 கூட போகும். மல்லிகைப்பூ 1000 ரூபா விற்கல, முல்லைப்பூ வந்து 300 400 போகும், 500 கூட போகும். ஸோ அதனால் முல்லைப்பூ பதியம் நடுறவங்க முல்லைப்பூ பதியம் நட்டுக்குங்க. இதுதான் வந்து முல்லைப்பூக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவு கம்மி, மெயின்டெனன்ஸ் கம்மி. சொல்லப்போனால் மெயின்டெனன்ஸ் கம்மி. உரம் வந்து அதிகமாக போட தேவையில்ல, மருந்தடிக்க தேவையில்ல, தண்ணி மட்டும் இருந்தால் போதும். முல்லைப்பூ செடிக்கு அழகாக சூப்பராக கொண்டு வரலாம். நம்மளோட சேனலோட நேம் பார்த்திங்கன்னா மண் வாசனை. நம்மளோட சேனல் நம்மளுக்கு வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை டச் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற பட்டனை டச் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.